நிறைய பேருக்கு சினிமா துறைக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கு. ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். நிறைய டேலண்ட்டும் இருக்கு. இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா வழியா அவங்க டேலண்ட் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு ரீச் ஆக ட்ரை பண்றாங்க. உள்ள வராங்க. ஆனா ஒரு லாங்கர் ரன் நிக்க முடியல. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்லைங்க. நீங்க ப்ரொடியூசரோட செலவில ஒரு அளவுக்கு தாங்க எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுக்கலாம். நீங்க பாட்டுக்கு உங்க கூட வரவங்க இஷ்டத்துக்கு அதுவும் லேடி ஆர்டிஸ்ட்ட சொல்றேன். 8 பேரு, 10 பேரு, 15 பேரு. உங்களுக்கு சேவை செய்றதுக்குன்னே இருந்துகிட்டே இருந்திருந்தா எப்படிங்க? அதெல்லாம் ஒரு இடத்துல இல்ல ஒரு இடத்துல அந்த காசு செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டானா? இந்த படம் ஓடாத இருக்கணும். அது செலவு எடுத்து பார்க்கும்போதுப்பா, இதுலயாச்சும் கொஞ்சம் குறைச்சு குடுத்துருக்கலாமேன்னு நினைக்க மாட்டானா? ஸோ, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இல்லாம சும்மா யாரையும் கடவுள் அப்படி பண்ண மாட்டாரு. கடவுள் வந்து ரொம்ப விவரம் தெரிஞ்சவரு. அவரு பார்ப்பாரு. இப்போ இது இப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது. நீ வீட்ல பழைய சாதமும் வெங்காயமும் சாப்பிட்டு இங்க வந்து சில்லி சிக்கன் கிடைக்கலன்னு நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லாட்டி இருந்தா இப்படி அர்த்தம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு கோபி இதுல. ம். நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, என்னை கதாநாயகியாக தக்க வைத்துக் கொள்வதற்கு, இல்லை மற்றவர்கள் மரியாதை கொடுப்பதற்கு, இன்ன விஷயங்கள் இருக்க வேண்டும் நானா நினைச்சுக்கிறது. இந்த மாரியான நான் இப்படி திரும்பினாக்கா ஒரு 4 பேர் இப்படி ஓடியாரணும். இந்த பக்கம் திரும்பினா ஒரு 5 பேர் ஓடியாரணும். அப்படி எல்லாத்துக்கும் சேவை செய்யறதுக்கு எல்லாம் வேணும். இப்படி நினைச்சுக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நிலைச்சு நிக்கிறது கஷ்டம். ஓகே. ஸோ நம்ம செய்யற இப்ப நீங்க உங்க அம்மா சொன்னது மாரி அதேதான். ஏன்னா டெடிகேஷன் கலைக்கு யாரு கடவுள்னு கேட்டா சரஸ்வதி. அது இருக்கிறது ஒரு தாமரை பூல தான் இருக்காங்க அந்த அம்மா. கொஞ்சம் வெயிட் ஏறினாலும் கவுந்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிடும். அந்த அம்மனே அப்படி இருக்கும்போது நீ எவ்வளவு பணிவா இருக்கணும் இல்லையா? நான் தான் தமிழ் சினிமாவினுடைய கடைசி வார்த்தை. நான் தான் இந்த சினிமாவினுடைய கடைசி வார்த்தை. எனக்கு அடுத்து யாருமே இல்லைன்னு நானா நினைச்சுக்கிட்டா நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். ஒருவேளை இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுங்கிறதுனால கொஞ்சம் அந்த புகழ் வெளிச்சம் வந்து அந்த மாரியான தாட்ட உருவாக்கிடுதா? இல்லையே, இந்த புகழ் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தி நீ இருந்தல்ல. ஒரு ஆர்டிஸ்ட் நீ இருந்த. ஆணோ பெண்ணோ 2 பேரே சொல்லணும். பெண்கள மட்டும் சொல்லல. ஆண்களுக்கும் இதே கதை தான். நிறைய ஹீரோஸ் அப்படி இருக்காங்க. ம். கேரவன விட்டு வெளியவே இறங்காம இருக்கிறது. வெளிய இறங்கி யாராவது சந்திச்சுட்டாக்கா அந்த மவுசு போயிடுமோ! அதனால கேரவன்லயே இருக்கலாம். கரெக்ட்டா வெளிய இந்த ஷாட் ரெடின்னும் போது மட்டும் வந்துட்டு, திருப்பி போய் அங்க போய் உட்காந்துக்கலாம். வெளிய இறங்கி காத்தோட்டமா உட்காந்துருந்தா பார்த்துக்கிட்டே இருந்தா மரியாதை போயிடும். ஏன்னா ஸ்டார். அப்படின்னு இதெல்லாம் நினைக்கிறேன். ஒரு அசம்ப்ஷன் தான். இது எல்லாமே தப்பான எண்ணம். ஆ.